குடும்பம் போல வீடு கட்டி தான் இருக்கு. வீடு விழுந்த பகுதி என்பது ஆட்டுப்பட்டி அம்பேத்கர் நகரை சேர்ந்தது. இங்க 200க்கும் மேற்பட்ட சமுதாயத்தில் விளிம்பு நிலையில வாழக்கூடிய தாழ்த்தப்பட்ட அட்டவணை இனத்தை சேர்ந்த மக்கள் தான் இங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது இலவச மனப்பட்டா அரசு சார்பில் நான் வாங்கி கொடுத்தோம். வீடு கட்டுவதற்கு உரிய பணமும் அரசாங்கம் கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில் இந்த மக்கள் அந்த வாய்க்கா ஒட்டில் 2 அடுக்கு மாடி 3 அடுக்கு மாடி வீடுகளை சொந்த காசை போட்டு அரசு கொடுக்கின்ற உதவியோட சொந்த பணத்தை போட்டு வீடு கட்டினாங்க. இன்றைய தினம் வாய்க்கால தூர் வரத்துக்கு அந்த பணியை எடுத்த கான்ட்ராக்டர் ஒரு பொறுப்பற்ற முறையில் அந்த ஜேசிபி மிஷினை வச்சு அடியோட மண்ணை இழுக்கும் போது அந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. அவர் முறையா ஒரு 4-5 ஜாக்கி கொடுத்து நிறுத்தி அந்த 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 பணியை அவர் செஞ்சிருக்கணும். அவர் செய்யல. அந்த கான்ட்ராக்டருடைய அஜாக்கிரத்தாலையும் இந்த பொதுப்பணித்துறையில் இருக்கின்ற அந்த ஜேஇ இவங்களாம் அப்போ இல்லை. இவங்களுடைய இவங்களுடைய ஒரு தவறான ஒரு பொறுப்பற்ற செயலாலையும் இந்த கட்டடம் சரிஞ்சு போச்சு. சரியும் போதே அது இப்படி இருந்த கட்டடம் இப்படி ஆகிப்போச்சு. உடனே நான் மாண்பு முதலமைச்சர் அவர்களிடமோ மாண்பு பொதுப்பணித்துறை அமைச்சரோடமோ அவங்களுடைய கவனத்தை கொண்டு சென்றேன். அவங்களும் உடனடியாக ஆஃபீஸெல்லாம் நாங்கள் வர சொல்லிட்டு அதிகாரிகளை போக சொன்னாங்க. ஆனால் அதிகாரிகள் இங்கே வரல. அதுக்குள்ளே அந்த கட்டடம் நாங்கள் எங்களுடைய கண்ணெதிர்க்கே அந்த கட்டடம் முழுமையாக விழுந்து இதுவாகி போச்சு. அந்த கட்டடத்தினுடைய மதிப்பு இந்த அம்மா பாவம் இவங்க உங்களுடைய குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் கட்டிக்கிறாங்க. ஒரு 40-50 லட்சம் மேலே செலவு பண்ணிக்கிறாங்க. அவங்களாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க, இந்த தால் பொறிக்கு இந்த மாதிரி பணி செய்யக்கூடியவங்க தான் அவங்க. தலை காஞ்ச ஜனங்க எங்கள் ஊர் ஜனங்க. அதனால் அரசாங்கம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் மனிதாமன் அடிப்படையில் இந்த முதல்ல இந்த வீட்டை பார்வையிட்டு அது எவ்வளோ செலவாகிருக்குமோ அந்த பணத்தை அரசும் அந்த அந்த பணியை செய்த கான்ட்ராக்டரும் இணைந்து அவங்களுக்கு ஒரு இழப்பீட்டு தொகையை வழங்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறோம். வேறு இடம் மாற்று இடம் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த பணத்தை வச்சு இவங்க இன்னும் ஒரு 4-5 வீடு கூட அது போல் விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அவங்களும் இது கொடுக்கணும். இது எதுவும் திட்டமிட்ட சதியெல்லாம் கிடையாது. இது ஒரு விபத்து, ஒரு ஆக்சிடென்ட் தான். இதில் யார் மேலே தப்பு, இவங்க மேலே தப்பா அவங்க மேலே தப்பா என்பதை பார்ப்பதை விட இப்போ மனிதாமன் அடிப்படையில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மாவுக்கு உரிய பொருளாதார உதவியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்யணும்னு கேட்டு வளர்ந்தது இந்த ஊர் தான். நான் கட்டி வெளியூரில் கட்டினா இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன். எனக்கு மனப்பட்டா கொடுத்தா அன்பழகன் தான். அன்பழகன் எம்எல்ஏ தான் எனக்கு மனப்பட்டாலாம் கொடுத்தாரு. அவர் தான் லோன் 1 லட்ச ரூபா லோன் வாங்கி கொடுத்தாரு. அப்போ எனக்கு கட்ட முடியல. நான் கொஞ்சமாக வீட்டு வேலை செஞ்சு என் புள்ள வீட்டு வேலை செஞ்சு நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் அந்த வீட்டை கொஞ்சமாக கட்டின்னு வந்தோம். இப்போ 60 ரூபாய்க்கு மேலே செலவாச்சு. பத்திரிக்கை அடிக்க போயிட்டு வரத்துல இந்த கோராம நடந்து போச்சு. நான் 20 பொண்ணாயிரம் கொடுத்தாங்க. 20 பொண்ணாயிரம் கொடுத்தாங்க. என் தங்கச்சி வீடு கட்டு அங்கே வட்டிக்கு கடை வாங்கி வட்டி 10 நிமிஷம் வட்டி கட்டி விடுவாங்க. ஐயா எங்களுக்கு ஒரு நல்ல பத்திரம் கூட ஐயா எங்களுக்கு போதும். ஐயா எங்களுக்கு என் தங்கச்சி கட்டின வரைக்கும் எனக்கு ஒரு வேலை 10 வீட்டை கட்டி அவன் எப்படி கட்டி கொடுத்தா போதும். ஐயா எங்களுக்கு வேற எங்களுக்கு வேணும். ஐயா ஆசைப்பட்டு உண்மையெல்லாம் சொல்கிறேன். ஐயா என் கூட பொண்ணு சீட்டெல்லாம் எங்கிட்ட இருக்குது. ஐயா எவ்வளோ பணம் 20 பொண்ணாக கொடுத்தாயா. என் உன்னா தங்கச்சி 10 பொண்ணாக கொடுத்தாயா. ஒன்றாவதுக்கு 5 பொண்ணாக கொடுத்தாயா. வட்டிக்கு 10 நிமிஷம் வட்டி வாங்கி விடுங்க. ஐயா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஐயா நீ தரப்பட்ட மக்களுங்கிற ஐயா நாங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலாக சொல்லுங்க. ஐயா நீ உங்களால தான் முடியும் இல்லையா. அவர் என்ன சொன்னாரு, நான் ஒரு மாதிரி பார்த்துட்டு நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு. ஐயா எங்களுக்கு அவர் சொல்றது எங்களுக்கு தெரியல. ஐயா நீங்க எங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறீங்க கேட்டுங்க. ஐயா என் பேர் இந்திராணி. ஐயா